ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ஜினியரிங்க்கு ஒரு ட்ரையர் மட்டும் போட்டிருப்போம். மிச்சமான டாபிக்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுறேன். இப்போ நான் என்ன போட போகிறேன்னா மைக்ரோபயாலஜி டாபிக் போட போகிறேன். மைக்ரோ பயாலஜி மொத்தம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல. அதில் 3 யூனிட் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த மைக்ரோ பயாலஜி சிலபஸில் இந்த 4th லெசனும் 5th லெசனும் இதுவரை எந்த சேனல்லையுமே அப்லோட் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4th லெசன் அசெப்டிக் ஏரியா 2 டிவிஷனாக இருக்குது. ஓகேவா? இதில் அசெப்டிக் ஏரியா 1, அசெப்டிக் ஏரியா பற்றி படிப்போம். அது வெறியும் 1. செகண்ட் என்னென்னா மைக்ரோபியல் அசே அப்படின்னு இன்னொரு 2, அந்த 2 சப் யூனிட் மாதிரி இது. ஓகேவா? 2 யூனிட்டும் சேர்த்து ஒரு யூனிட் சப் யூனிட்டாக கொடுத்து ஒரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசைனிங் ஆஃப் அசெப்டிக் ஏரியா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இது என் நோட்ஸ் கிடையாது. இது கேரவல் சேனலோட யூடியூப் சேனல் நோட்ஸ் தான். ஓகேங்களா? அவர் ஹிந்தியில் சொல்லியிருப்பார், நான் தமிழில் சொல்கிறேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு டிசைனிங் ஆஃப் அசெப்டிக் ஏரியா. இது செம்ம இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இப்போ கூட ரீசெண்டாக இப்போ 2022 நடந்த 3rd செமஸ்டர் ரெகுலர் எக்ஸாம் 5 மார்க்காக இதை கேட்டாங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் தான். புரிஞ்சுன்னு பச்சா செம்ம ஈஸி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இது தான். இந்த பாக்ஸை வச்சே நம்ம எழுதலாம். இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். இது போட்டிங்கனாவே அவன் பார்த்த உடனே மார்க் போட்டுருவாங்க, சைன் பண்ணுறவங்க எக்ஸாமில். அதனால ஈஸி தான் இது. சரி, அசெப்டிக் ஏரியா டிசைனிங். ஃபஸ்ட்டு அசெப்டிக் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அசெப்டிக் ஏரியா சிம்பிளாக சொன்னால் ஒரு க்ளீனான ரூம் தான் அசெப்டிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது டெஃபினிஷனாக நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எழுதலைன்னா, an aseptic area is a room within a clean area designed, constructed, serviced and used in the intention for. இந்த க்ளீன் ஏரியா, ஒரு க்ளீன் ஏரியாவை டிசைன் பண்ணியும் அதை கரெக்டான ஒரு மெத்தடில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் அதை சர்வீஸ் பண்ணியும் அதை பயன்படுத்துகிற வகையில் நம்ம யூஸ் பண்ணுற வகையில் அப்படின்னு பண்ணி ஒரு ரூமை உருவாக்குறாங்க. அந்த எதோட இன்டென்ஷனாக இந்த அசெப்டிக் ஏரியா உருவாக்குறாங்க அப்படின்னா, த இன்டென்ஷன் ஆஃப் ப்ரிவென்டிங் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். நான் சொல்கிறதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். மைக்ரோ ஆர்கானிசம் கிட்ட இருந்து இந்த ப்ராடக்ட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ப்ராடக்ட்ல ஒட்டாம, கண்டாமினேட்டட்னா ஒட்டாம நம்ம தடுக்கிறதுக்காக தான் இந்த ரூமை நம்ம மெயின்டைன் பண்ணியும் அதை கரெக்டாக வடிவமைச்சும் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதுதான் அசெப்டிக் ஏரியா. சிம்பிள் டெஃபினேஷன். இப்போ ஒரு டைம் நீங்கள் இதை படிச்சுனாவே நான் சொன்னதை வச்சு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இந்த அசெப்டிக் ஏரியா 4 கிரேடாக இருக்குது. இது நான் லாஸ்ட்டாக சொல்லித்தேன். இப்போ சொல்லித்தரேன், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அசெப்டிக் ஏரியா எப்படிலாம் இருக்கும் அந்த ரூமு. கன்ஸ்ட்ரக்டிவ் இப்போ சொல்லிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ், சர்வீஸ், யூஸ். சரி, அதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், சர்வீஸ் ஆகிருக்கணும் எழுதணும் இல்லையா? 2 மார்க்கில் கேட்டால் இது போடும். 2 மார்க்கில். இப்போ 5 மார்க்கில் கேட்டால் இது 10 மார்க்கில் கேட்டாலும் ஃபுல்லாக எழுதணும் இல்லையா? அது மாதிரி நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த அசெப்டிக் ஏரியா எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அசெப்டிக் ஏரியா இப்போ திறந்து இருந்தால் அது வழியாக என்ன வந்துடும், மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வந்துடும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏர்லாக் டோர் அதில் வச்சுருப்பாங்க. எல்லா 2 டோர் சைடு இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி. இந்த 2 என்ட்ரிலையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏர்லாக்கர் வச்சுருப்பாங்க 2 சைடும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் டோர் நார்மல் டோர் வச்சா ஈஸியாக உள்ளே வந்துடும்ல. அதனால் ஏர்லாக்கர் டோர் அங்கே வச்சுருப்பாங்க. அதாவது ஏர் ஏசி மாதிரி, அந்த மாதிரி ஏர் தான் உள்ளே வரும். நார்மல் ஏர் அப்படி டேரெக்டாலாம் வர மாதிரி இருக்காது. அதுதான் அசெப்டிக் ஏரியா பாசிபிள் ஃப்ரம் நார்மல் ஏரியா டு அவாய்ட். இது ஒன்றும் இல்லை. அசெப்டிக் ஏரியாவில் எவன் வேணாலாம் உள்ளே வந்துன்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? டு அவாய்ட் அன்ரிலேட்டட் பர்சன்ஸ். முக்கியமாக அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க. டு அவாய்ட் அசெப்டிக் ஏரியாவில் அதில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் போகணும். எல்லாரையும் நார்மல் ஏரியா மாதிரி எல்லாரையும் அன்ரிலேட்டட் பர்சன்லாம் விட்டுன்னு இருக்கக்கூடாது. அதுதான் டு அவாய்ட் தி அன்ரிலேட்டட் பர்சன்ஸ். ஓகேவா? அப்புறம் இந்த க்ளீன் அசெப்டிக் ஏரியாவில் சவுறு, அதோட ரூஃபு, அதெல்லாம் எப்படி சர்ஃபேஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னாவும் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் அது உடைக்கவே முடியாது, அன்புரோக்கனாக இருக்கும். உடைக்க முடியாது சொல்ல முடியாது. அன்புரோக்கனாக உடையாமல், ஸ்மூத்தாக உடையாமல் இருக்கும். அன்புரோக்கன்னா நான் சொன்ன மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. அன்புரோக்கன்னா உடையாமல் இருக்கும். அப்புறம் என்னன்னா கிராக்ஸ்னா ஒரு சின்ன கீரல் கூட விழாமல் நல்லா அப்படியே புதுசாக எப்படி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த 3rd பாயிண்ட் இருக்குது. இது நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் எழுதி வச்சுக்கின்னு
என்ன கேர்வல் அதில் போயிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அவர் லிங்க் கொடுத்துருப்பாரு. அப்படி எல்லா வீடியோ கீழே அப்படி போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்புறம் இந்த அசெப்டிக் ஏரியாவில் வந்து இப்போ இந்த ஏர்லாக் டோர் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஏர்லாக் டோர் வந்து எப்படி இருக்கும்? ஓ சாரி ஏர்லாக் டோர் இல்லை, அந்த டோர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஏரை வந்து உள்ள வட முடியாத மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த டோர். நான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. அதுதான். இப்போ இந்த டோர்ஸ் வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஸ்லைடிங் டோர்ஸு. அதான் நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி டோர் வந்து இருக்காது. அந்த மாதிரி வந்து அசெப்டிக் ஏரியாவில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸ்விங்கிங் டோர்ஸ் ஒன்லி தான் வச்சுருப்பாங்க. ஸ்விங்கிங் டோர்ஸ்னால் எப்படி அந்த இப்படி இப்படி கண்ணாடி திறந்து அப்படி டப்புன்னு முடிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்விங் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டோர் தான் வந்து இப்படி இப்படி போயிட்டு வர மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கதவு இப்படி திறந்து இப்படி மூடுற மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த ஸ்விங்கிங் டோர்ஸாக வந்து ஏர் லாக்டு டோர்ஸு. ஓகேவா? அதுதான் நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். 4 பாயிண்ட் பக்காவாக புரிஞ்சுதா? இப்போ வந்து இது ஈஸி, அப்படியே கடகடன்னு பார்த்துனே வந்துடலாம். இப்போ வந்து இந்த அசெப்டிக் ஏரியாவில் வந்து என்னென்னா பாசிட்டிவ் ஏர் ப்ரெஷர் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். நீங்கள் அப்படியே இதோட அசெப்டிக் ஏரியா மெயின்டைன் தி பாசிட்டிவ் ஏர் ப்ரெஷர் அப்படின்னு கூட எழுதலாம் இந்த பாயிண்ட்டை. இப்போ வந்து இந்த 2 டோரையுமே வந்து ஒன்றா திறக்கக்கூடாது. ஓகேவா? 2 doors ஆர் cannot be open. ஒன்றா திறக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் ஏன்னா ஒரு டோர் திறந்தா அப்போ நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டோர் தான் நம்ம திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சப்போஸ் 2 டோரும் திறந்துட்டா வச்சுக்க நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இங்கேயும் டப்புன்னு. அதனால தான் 2 டோரும் வந்து ஓப்பன். அப்படி சப்போஸ் ஓப்பன் ஆகிட்டா அதுக்கு வார்னிங் அலாரம் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. 2 டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வார்னிங் அலாரமும் வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டு. சரி, அப்புறம் அந்த இப்போ ஒரு ரூம்னா பழுப்பு போடும், பழுப்பு தண்ணி வர்றதுக்காக ப்ராடக்ட்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக பழுப்பு வச்சுருப்பாங்க, அது இதுன்னு வச்சுருப்பாங்க. அது வழியாக ஓட்டெல்லாம் இருக்குமே, அது வழியாக மைக்ரோ ஆர்கானிசம் வராதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. யூட்டிலிட்டிஸ்னால் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பைப்ஸு, அந்த இதெல்லாம் போகிறாங்க, இது பைப்பு ஒயரிங்கு, அதெல்லாம் தான் இது யூட்டிலிட்டிஸ் சொல்லுவாங்க. அது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற வே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் கூட விழாமல் பக்காவாக சீல் ஆகி அது வந்து அன்சீல்டு, அதாவது சீல் வந்து பிரிக்காமல் அப்படியே பக்காவாக புதுசு மாதிரியே இருக்கும். ஓகேவா? அது மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க, இன்ஸ்டால் இன் சச் எ வே தட் தே டு நாட் பி கிராக்டு, அந்த மாதிரி. ஓகேவா? அதுதான். இப்போ வந்து சரி, இது ஒன்று பார்த்தாச்சு. அப்புறம் வந்து changing room should be designed as airlocked and physically separated to minimize microbial contamination. இதில் வந்து சேஞ்சிங் ரூமு இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சேஞ்சிங் ரூம். இது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க? நான் தான் சொன்னல, இந்த டோரில் வந்து தான் ஏர் வந்து உள்ளே வராத மாதிரி ஏர்லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டோர். அதுதான் இந்த பாயிண்டில் திரும்ப ரிப்பீட் பண்ணாங்க. சேஞ்சிங் ரூம் வந்து டிசைன் எப்படி இருக்குன்னா ஏர்லாக் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதில் வர ப்ராடக்ட்லாம் இப்படி தான் வரும். அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பிரித்து இந்த இடத்துல பண்ணுறதுக்கு, பிரித்து ப்ராடக்ட் தனியாக மைக்ரோ ஆர்கானிசம் தனியாக இந்த இடத்துல வந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இது பண்ணுறதுக்காக இந்த கிளீனிங் ரூம் சேஞ்சிங் ரூம் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த ரூம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, ஒன்லி அந்த ரூமில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். அப்புறம் வந்து இந்த ஏர் ஃபில்டர் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, ஷுட் பி யூஸ் டு மெயின்டைன் பாசிட்டிவ் சைட். நான் சொன்னல அதே தான். ஓகேவா? நான் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தா புரியாது, நான் இது சொல்லிட்டு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ரூமில் வந்து எப்படி காற்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பா ஃபில்டர். நம்ம வீட்டில் எப்படி ஏசி மாட்டுறோமோ அது மாதிரி வந்து இந்த ரூமில் வந்து எப்பா ஃபில்டர், ஏர் ஃபில்டர்னு ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. அது என்னன்னா வெளியே இருக்க காற்றை வந்து க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கும். அந்த க்ளீன் பண்ணுற ஏர் வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் ஏர் ப்ரெஷராக இருக்கும். அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் எப்பா ஃபில்டர்னு சொல்லுவோம். எப்பா ஃபில்டர்னா என்னென்னா ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர் ஃபில்டர், அதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இவ்வளோ தான் கைஸ் இந்த அசெப்டிக் ஏரியா டிசைன். இப்போ இந்த ரூம் டைக்ராம் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நிறைய கஜான்னு இருக்கே ரூமு, எனக்கு இதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு பார்த்தா செம்ம ஈஸி. நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி மெட்டீரியல்ஸாக எடுத்து போட்டுருமா? அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த ரூம்